ஹேட்ச்பேக் விலையில ஒரு 7 சீட்டருங்க. எஸ், ரெனால்ட்டோட ட்ரைபர் 2025 ஃபேஸ் லிஃப்ட் மாடல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. 6,30,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பழசுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் ஹைக்குங்கிறது ஆயிருக்கு. பட் நிறையவே லுக் வைஸ் நமக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேஸ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்லாம் நீங்க போறீங்கும் போது நிறையவே ஃபீச்சர் அப்கிரேடாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல பேஸ் வேரியன்ட்டான அத்தன்டிக் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன், ஸோ இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் மாற்றங்கள் இந்த 2025 ஃபேஸ் லிஃப்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் அனாலிசிஸா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஆனமலைஸ் ரெனால்ட் ஷோரூம் தாங்க. ஸோ ஈரோடு அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க புதிய ரெனால்ட் ட்ரைபர் அண்ட் அதர் ரெனால்ட் கார்ஸ் வாங்கணும் இருப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் உங்களோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேஜரான அப்கிரேடே பாத்தீங்கன்னா அதோட டிசைனிங் லாங்க இருக்கு. ஸோ இந்த 2025 ஃபேஸ் லிஃப்டர்ல ஒரு நியூ ஃப்ரண்ட் கிரில் வித் ரெனால்ட்டோட நியூ லோகோ கொடுத்துருக்காங்க. பழசுக்கும் இப்போக்கும் ரெனால்ட் வந்து அவங்க லோகோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்காக கொடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணி கிரில்லும் பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்து இந்த பியானோ பிளாக் ஃபினிஷை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வண்டியோட லுக்குக்கு நல்லாவே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸுமே நமக்கு இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லாம்புமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் ரெண்டு வேரியண்ட்டில் ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வேணும் நம்ம ஆக்சரிஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப் வேரியன்ட் போறீங்கும் போது உங்களுக்கு ஃபாக் லாம்ப் அங்கே வந்துடும். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே அந்த ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் லுக் முன்னைக்கு இப்போ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுவேங்க. மற்றபடி சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழசு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 3985 mm வருது. லென்த்ல எல்லாமே எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு பண்ணல. ஸோ வீல் சைஸுமே பார்த்தாலும் சேம் 14 inch வீல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 165/80 ப்ரொஃபைல் டயர்ஸ் வருது. அண்ட் சைட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆர்ச்லேயே வர மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளேடிங் கொடுத்தே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ், பிளாக் கலர் ORMs இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது வந்து இந்த பேஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களா நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாமே சேமாக தான் நமக்கு இருக்கு. ரியர் போர்ஷன் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ டெயில் செக்ஷன்ல பண்ணியிருக்க மேஜரான டிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ரெனால்ட்டோட லோகோ வித் இந்த ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்ல ஒரு கனெக்டிங் லைன் போற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. பிளஸ் கீழே பார்த்தீங்கன்னா பம்பருமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ரியர் ஸ்கிட் பிளேட் டிசைனாவே நம்ம கொண்டு போயிருக்காங்க. இந்த பேஸ் ரெண்டு வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்ல நமக்கு வருது. பட் இந்த சென்டர் லைனாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே கொண்டு போயிருக்காங்க. டெயில் லைட்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஒரு ஈகிள் நோஸ் டெயில் லைட்ஸ் தாங்க. கிளியர் லென்ஸா தான் வருது. டாப் வேரியன்ட் போறீங்கும் போது இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் அந்த டிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியன்ட்ல அந்த ஒரு கிளியர் லென்ஸா தான் நமக்கு வருது. ஸோ ஓவராலா இந்த ஃபேஸ் லிஃப்ட் டெயில் லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லோகோ வித் சென்டர் லைன், இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் தவிர மற்றபடி எல்லாமே நமக்கு சேமா தான் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் நமக்கு பாக்குறதுக்கு இந்த ஒரு லைன் கொடுத்து புது லோகோ வந்து நல்லாவே அட்ராக்டிவா இருக்கு. மற்றபடி ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னா நமக்கு ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு வரும். ஸோ சேம் அண்ட் 40 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு பேஸ் வேரியன்ட்டுக்கும் பார்த்தா சைட் லுக்கும் ஒரே மாதிரியா தாங்க இருக்கு. நமக்கு இங்க சைட்ல பார்த்தாலுமே ஸ்டிக்கரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. பாடியில பிளெயின் பாடியா தான் இருக்கு. ரூஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளெயினான ரூஃபா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் ரெண்டு வேரியன்ட்ல ரூஃப் ரெயில்ஸ் வரது கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் மூணாவது வேரியன்ட்ல இருந்து நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் கொடுக்குறாங்க. மூணாவது வேரியன்ட், நாலாவது வேரியன்ட்ல இந்த பேஸ் ரெண்டு வேரியன்ட்ல அது வரது கிடையாது. ஆக்சரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வரும். அதுல ஆண்டனாவும் நமக்கு கொடுத்துறாங்க. இதுவே பேஸ் மாடல் அட்டன்டிக்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டனாவும் வரது கிடையாது. அந்த வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ரெண்டு வேரியன்ட்ல நமக்கு வீல் கவர்ஸ் தாங்க வரும். ஸோ பேஸ் வேரியன்ட்ல எப்பயுமே வந்து சென்டரா வரக்கூடிய ஒரு வீல் கேப் மாதிரி கொடுப்பாங்க. பட் இந்த தடவை வந்துட்டு ஓரளவுக்கு கவர் ஆகக்கூடிய ஒரு நியூ வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களை மாண்டேஜ்ல காமிக்கிறேன் பாருங்க. பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 182 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு 7 சீட் இருக்கு. நம்ம ஃபுல் லோட்ல போகும்போதும் நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ற வகையில ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நமக்கு இருக்கு. அதாவது பேஸ் ரெண்டு வேரியன்ட்டுமே சேமா தான் இருக்கு. எக்ஸ்டியரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. அடுத்ததா இன்டீரியர்ல என்னெல்லாம் மாற்றங்கள் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் மாடல்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து இதுல இருந்து செகண்ட் பேஸ் மாடல்ல என்னெல்லாம் நமக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். டிரைவர் சீட்டோட இன்கிரஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. அதெல்லாம் எந்த குறை சொல்ற மாதிரி இல்ல. நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதனால சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. டிரைவிங் போர்ஷன் வந்து ஓகே எனக்கு. ஸோ என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'11". ஸோ எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஷார்ட்டா இருக்கவங்களுக்குமே ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா போனட் வந்து விசிபிளா இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு 5.5, 5.6 இருக்கவங்களுக்குமே ஈஸியா அசியூம் பண்ணி ஓட்ட முடியும் அவங்களால. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் மாடல்ல இருந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். டிரைவிங் கம்ஃபர்டபுள் வைஸ் இதெல்லாமே நமக்கு அடிஷனல் பெனிஃபிட் தான். அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தடவை பேஸ் மாடல்ல இருந்தே வந்து நமக்கு
4 பவர் விண்டோஸ் வித் ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் கூட கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து 2025 அப்டேட்ல வந்து நமக்கு வந்துச்சு. அதாவது இது பழைய ஃபேஸ் லிஃப்ட் இல்லாத வெர்ஷன்லயுமே நமக்கு ஜனவரி மாசத்துல இருந்து இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அப்படியே கேரி ஓவர் ஆகுது. அதனால 4 பவர் விண்டோஸ் வித் ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் இதெல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ அதனால ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் பழசு வந்து அப்படியே கேரி ஓவர் ஆயிருக்கு. பட் லுக் வைஸ் சேஞ்சஸ் நிறையவே ஆயிருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டோர் பேடிங்ஸ் தான். பழசுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக்ல கொண்டு போயிருப்பாங்க, இல்ல பிளாக் பிளஸ் கிரேச் டாப் வேரியன்ட் எல்லாம் போனீங்கன்னா இருக்கும். பட் இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டாவே அந்த ஒரு கிரேச் அந்த ஒரு ஒயிட் டோன்ல இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. சேம் 2 பவர் விண்டோ சுவிட்ச் மட்டும் நமக்கு வந்திருக்கு. டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல தான் நமக்கு இருக்கு. அண்ட் ஓஆர்எம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிளா நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பேஸ் 2 வேரியன்ட்லயுமே மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான் ஓஆர்எம் எல்லாமே. டோர் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் அம்பர்லா ஹோல்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே ஒரு ஒய்ட் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒரு ஒய்ட் அண்ட் ஆஃப் தாங்க இருக்கு. அண்ட் டேஷ்போர்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ரெஃப்ரெஷிங்கான லுக் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ டிசைனிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சென்டர் வரக்கூடிய இந்த சில்வர் லைன் ஏசி வென்ஸ் இந்த ஓவரால் செட்டப்பே பாத்தீங்கன்னா நமக்கு பழைய ட்ரைபர்ல இருந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனா நமக்கு பார்க்கும்போது லுக் வைஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் தீம் நமக்கு மாத்திருக்காங்க. பழசுல வந்து இது வரைக்கும் பிளாக் இருக்கும், இது கீழே வந்து இந்த கிரேச் போற மாதிரி பீச் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை இதை வந்து இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு வண்டிக்குள்ள உட்காரும் போது ஒரு டார்க் இதா இருக்கிறதெல்லாம் பிடிக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. அண்ட் ஷேரிங், ஸோ இந்த நியூ லோகோ வித் இந்த ஷேரிங் ஏர்பேக் செட்டப் நமக்கு மாத்திருக்காங்க பழசுல இருந்து இப்ப இந்த இதுக்கு. ஸோ அதனால ஸ்டேரிங்கே ஒரு நியூ ஸ்டேரிங்கா நமக்கு வந்திருக்கு. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இந்த பேஸ் வேரியன்ட்ல வராது. நமக்கு ஏசிஸ் எல்லாமே மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சாக்கெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர். இங்க இந்த சென்ட்ரல் கன்சோல் வந்து நல்லாவே ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. நீங்க பாட்டில் வேற எதுவும் வைக்கணும் வச்சுக்கலாம். இதுவே நீங்க தேர்ட் வேரியன்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் மாதிரி இதை கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ அதுலலாம் நீங்க ஃப்ரிட்ஜ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த வேரியன்ட் நான் தனியாக உங்களுக்கு கொண்டு வரேன், அப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து நமக்கு ஓப்பன் ஸ்பேஸா நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் IRVM எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டா வரக்கூடியதாங்க. டே நைட் IRVM இல்ல. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட்ஸ் கேபின்ல வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வருது. எல்இடி இதாக கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ஸ் ரெண்டுமே பிளேனா இருக்கு, மிரர்ஸ் எதுவும் கொடுக்கல. இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஏசி வென்ஸ் மட்டும் தான். செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு செப்பரேட்டான ஏசி வென்ஸ் கிடையாது. இதே நீங்க இதுக்கு அடுத்த செகண்ட் பேஸ் மாடல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேங்க. நான் ஏன் பேஸ் மாடல் செகண்ட் பேஸ் மாடல் சொல்றேன்னா, இப்போ வந்து இதோட வேரியன்ட் எல்லாமே நமக்கு வந்து மாத்திட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா RXC, RXL, RXT அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அத்தன்டிக், எவல்யூஷன், டெக்னோ அண்ட் எமோஷன் சொல்லிட்டு மாத்திட்டாங்க. பேர் கொஞ்சம் பெருசா இருக்கு, அடிக்கடி சொல்ல முடியல. அதனால தான் பேஸ் அண்ட் செகண்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செகண்ட் பேஸ் மாடல் போகும்போது நமக்கு செகண்ட் ரோக்கெல்லாம் செப்பரேட்டா ஏசி வென்ஸ் வந்துடும். ஸோ அதை நாங்கள் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இந்த ரெனால்ட் ட்ரைபர்ல கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியே பாத்தீங்கன்னா பேஸ் மாடல்ல 2 ஏர் பேக், டாப் மாடல்ல 4 ஏர் பேக்னு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பேஸ் மாடல்ல இருந்து 6 ஏர் பேக்ங்கிற ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ESP, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி 21 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் நமக்கு அக்ராஸ் எல்லா வேரியன்ட்லயுமே கொண்டு போயிருக்காங்க. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான். கம்ப்ளீட்டா டிஜிட்டல் வரக்கூடிய ஒரு செட்டப் தான். சென்ட்ரா MID டிஸ்பிளேமே வந்துருது. அடுத்து செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன்ல என்ன மாதிரியான இன்டீரியர் டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டோர் பேடிங்ஸ் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. நமக்கு பேஸ் மாடல்ல கொடுத்து அதே மாதிரியே தான் இருக்கு. நமக்கு ஸ்டேரிங் செட்டப் எல்லாமே நமக்கு சேம் தான். சேம் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வருது. அதே மாதிரி டிரைவர் சைட்டு பாத்தீங்கன்னாலும் பிக்சர் தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ரெக்லைனிங் சப்போர்ட் மட்டும் தான். டேஷ்போர்ட் லுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியன்ட்ல இருந்த மாதிரியே தான் நமக்கு போயிருக்கு. மெயினான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபோடைன்மெண்ட் தாங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு 8 இன்ச் ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட வருது. ஒயர்டு தான், பட் அந்த சப்போர்ட் இந்த செகண்ட் பேஸ் மாடல் வந்து நமக்கு வந்துருது. பிளஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி 4 ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட்ல 2, செகண்ட் ரோல 2ன்னு சொல்லிட்டு 4 ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ ரிவர் கேமராவுமே நமக்கு இந்த வெஹிக்கல்ல வருது. கைட்லைன்ஸ் கிடையாது, பட் கேமரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபோடைன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு விஷயம்னு இருக்குங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு டிரைவிங் எக்கோ ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. வெஹிக்கல்ல டிரைவிங் எக்கோ. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சலேஷன் எந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சலேஷனுக்கு, கியர் ஷிஃப்டிங், ஆன்டி ஸ்பெஷன் மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு ரேட்டிங் கொடுக்கும் காரே. ஸோ இது வந்து எனக்கு இந்த வெஹிக்கல் ரெனால்ட்ல வந்து இது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இந்த 2025 அப்டேட்ல புதுசா வெஹிக்கல்ல வந்துட்டு பிலாங்கிங்ஸ் டேக் அவே ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க போது அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷனும் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்ல வந்து நமக்கு இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சுத்தி ஒரு 5 விஷயங்கள் வருது. இன்ஃபோடைன்மெண்ட், 4 ஸ்பீக்கர்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே, அது மட்டும் இல்லாம இந்த பிலாங்கிங்ஸ் டேக் ரிமைண்டர் ஒன்று, பிளஸ் ரிவர்ஸ் கேமரா. ஸோ 5 விஷயங்கள் வருது. ஃப்ரண்ட் லுக்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலுக்கும் இந்த செகண்ட் பேஸ் மாடலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது
இது தவிர இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு, அது நான் ரியர் ரோ போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே சேம் தாங்க. 2 கப் ஹோல்டர்ஸ், இந்த சென்ட்ரல் கன்சோல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு. யூஎஸ்பி போர்ட் நமக்கு அடிஷனலா வருதுங்க. ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்தப்போ யூஎஸ்பி போர்ட் மட்டும் நமக்கு இந்த வெஹிக்கல்ல வந்து அடிஷனலா வருது. மற்றபடி கிளவ் பாக்ஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஏசி வென்ஸ் எல்லாமே இந்த சென்ட்ரல் லைன் வந்து சில்வர் ஃபினிஷ் 2 வேரியன்ட்லயும் நமக்கு போயிருக்கு. ஏசி வென்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல தான் போயிருக்கு. குரோம் வென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சேமா தான் போயிருக்கு. ஐஆர்விஎமும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன்லயுமே வந்துட்டு ஸ்டாண்டர்டா வரக்கூடியது தான். கீழே வந்து டேனட் ஐஆர்விஎமா நம்ம கொடுக்கல. சன்வைசஸ்லயும் பாத்தீங்கன்னாலும் பிளேனா தான் இருக்கு. மிரர்ஸ் இந்த சைடும் வரல. கேபின் லேம்ப்ஸ் வந்து எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த செகண்ட் பேஸ் மாடலுமே ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கேபின் லேம்ப்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ அடுத்து வாங்க செகண்ட் ரோ போயிட்டு கம்ஃபர்ட் அண்ட் என்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கிரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா உட்கார மாதிரி இருக்குங்க. எஸ்யூவில எல்லாம் உட்கார மாதிரியான ஒரு செட்டப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரியவங்கல இருந்து எல்லாராலையுமே ஈஸியா ஏறி உட்கார முடியுங்க, அந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. டோர் பேனிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நியூ கலர் தீம்ல அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. டோர்ல வந்து ஒரு பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருது, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன்ஸ் அந்த அம்பர்லா பாட்டில் ஹோல்டர் நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'11". ஸோ என்னோட இதுக்கு தான் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சிருக்கேன். 6 feet டால் இருக்கவங்க வரைக்கும் கம்ஃபர்டபுளா இங்க உட்காரலாம். அதே மாதிரி ரியர் போர்ஷன் நான் செட் பண்ணிருக்கேன். இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீ ரூம் லெக் ரூம் நமக்கு கிடைக்குது. அண்டர் டை சப்போர்ட் ஓகேவா நம்ம கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டிங் போர்ஷன் நமக்கு இருக்குங்க. ஸோ எந்த வகையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு 7 சீட்டரா இல்லாம 5 சீட்டரா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது இந்த சீட்டை நம்மளால ரெக்ளைனிங்குமே பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மூவ்மெண்ட்டுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடியுமே வேணாலும் இதையுமே நம்மளால இது பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது இன்னுமே மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு. பேஸ் வேரியன்டான அத்தன்டிக் வேரியன்ட்ல இருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த எவல்யூஷன் வேரியன்ட்ல என்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ரியர் ரோ பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி வென்ஸ் வந்துருதுங்க. ஸோ ரியர் ரோக்கு செப்பரேட்டான ஏசி வென்ஸ் வந்து இந்த சைடு ஆம்ல வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பி பில்லர்ஸ் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபேன் கண்ட்ரோல் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டராகவே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால செகண்ட் ரோல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் நல்லது ஒரு ஏர் வென்ட் கிடைக்கும் நமக்கு. இதே பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. செகண்ட் பேஸ் வேரியன்ட்ல இருந்து நமக்கு இது எல்லாமே வந்துருது. இது மட்டும் இல்லாம ஹேண்டில்ஸுங்க. ஸோ பெரியவங்களா இருக்காங்கும் போது கண்டிப்பா உட்காந்து கை பிடிக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த செகண்ட் பேஸ் வேரியன்ட்ல இருந்து நமக்கு வந்துருது. ஸோ இதுமே வந்து ஒரு தேவையான ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் தான் வந்து நமக்கு ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்டபுள் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ளோர் எல்லாமே நமக்கு ஃபிளாட் ஃப்ளோர் தான். 3 பேர்னாலுமே இந்த செகண்ட் ரோல அக்கமடேட் ஆக முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹம்பும் கிடையாது, ஃப்ளோரும் ஃபிளாட்டா இருக்கனால ஈஸியாவே உட்காந்து போக முடியும். ஹெட் ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல் ரொம்பவே நம்மசா இருக்குன்னு சொல்லுவேன். அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ரூஃப் வந்து ஏறி தான் நமக்கு போயிருக்கும். ஹெட் ரூம் வரணும், டிசைனிங் அந்த மாதிரி தான் நமக்கு பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு பிக்சடா இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துறாங்க. பேஸ் வேரியன்ட்ல இருந்தே அதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து ரெனால்ட் தரப்புல ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா ஹெட்ரெஸ்ட்ங்கிறது கம்ஃபர்ட் வைஸ் மட்டும் கிடையாது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ்மே அது ரொம்ப இது நம்மளோட நெக் சப்போர்ட்டுக்கு அதான் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இதுல வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து பிக்சரா கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு. அதே இது செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு பேசஞ்சர் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்டபிளாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு சேஃப்டி வைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஹைட் அட்ஜஸ்டபிளாவும் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நம்ம தேர்ட் ரோ கம்ஃபர்ட் பார்த்துடலாம் அப்படியே. இப்போ டிரைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட் ரோக்கு இன்க்ரஸ் வந்து ஈஸியாவே இந்த ஃப்ரண்ட் இதை எடுத்துட்டு போனா இதை டம்பிள் பண்றதும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரஸ் தான். ஸோ இதை நீங்க இழுத்தீங்கன்னா ஈஸியாவே போயிடும் முன்னாடி. ஸோ எடுத்துட்டு நம்மளால ஈஸியா உள்ள வந்துட முடியுங்க. ஸோ என்னோட ஹைட் நான் சொல்லியிருப்பேன், ஆல்மோஸ்ட் 6 feetலேயே வச்சுக்கோங்க. என்னாலேயே உள்ள வந்து உட்கார முடியுது. பட் ரொம்ப லாங் அப்படிங்கும் போது கஷ்டம் தான். ஒரு 40-50 கிலோமீட்டர் லாங்னாலும் பெரியவங்க உட்காந்து போறது கஷ்டம் தான். பட் குழந்தைங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஒரு 5.5 feet இருக்கவங்க கூட ஈஸியா உட்காரலாம், அந்த லெவல்ல தான் இருக்கும் நமக்கு. தேர்ட் ரோக்கு செப்பரேட் ஏசி வென்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமே ஒரு சிறப்பான விஷயம் தான். எந்த ரோல இருக்கவங்களுக்கும் அந்த ஏர் வென்ட் செப்பரேட் தான் கொடுத்துருக்காது. இந்த செகண்ட் பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்வான்டேஜான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா பேஸ் மாடல் அதெல்லாம் இருக்காது நமக்கு. ஒரு பெரிய வண்டிங்கும் போது அந்த ஏர் வென்ட் நமக்கு ரொம்பவே சஃபிஷியண்டா இருக்கணும். ஸோ அதனால ஏசி வென்ஸ் வந்து செகண்ட் ரோக்கு செப்பரேட்டா தேர்ட் ரோக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி சிம்பிளா தாங்க இருக்கு. ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் வேரியன்ட் வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் கிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா எல்லாருமே இருக்கும்போது பாத்தீங்கன்னா 84 லிட்டர் வருதுங்க. இந்த இடத்துல சின்ன நீங்க ஒரு 2 பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டெப்னி வந்து இந்த வெஹிக்கல் பேஸ் 2 வேரியன்ட்ல வராது. அதுக்கு பதிலாக டயர் பஞ்சர் கிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும் போது ஸோ இது ரெண்டையும் உங்களால மடக்கிக்க முடியுங்க. ஸோ இப்படி நீங்க ஃபுல்லா இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இல்ல பிளாட்டா வேணும்னா இதை நீங்க ஈஸியா கூட கழட்டி வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்க கழட்டி வைக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600+ லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் 1 லிட்டர் எனர்ஜி இன்ஜின் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 72 ஹார்ஸ் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில் இருக்குங்க. ஸோ இன்ஜின்ல ஒரு மேஜர் அப்கிரேட் வரும்னு பார்த்தோம், பட் வரல. போதுமான லெவலில் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நமக்கு வந்து 5 நியூ கலர் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருதுங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த சில்வர் அண்ட் ஒயிட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இது இல்லாம பிளாக் வருது, பட் அது வந்து ரெகுலர் ஸ்டாக்ல நமக்கு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி அது போது ஸ்டெட் பிளாக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல பேஸ் வந்து அவைலபிளா இருக்கு. செகண்ட் பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது, ஒயிட், சில்வர், அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 2025 ரினால் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்ல பேஸ் 2 வேரியன்ட்ல என்னெல்லாம் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபைனல் ஓவர்வியூமே நான் கொடுத்துறேன். பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 பவர் விண்டோஸ், ரிமோட் கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக், 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹாலஜன் தான், பட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே பேஸ் வேரியன்ட்ல நம்ம கொடுத்துறாங்க. ஸோ நம்ம விஷயங்கள் எல்லாமே வருது. இதுல இருந்து இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன்ல என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது அடிஷனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்ஃபோடைன்மெண்ட்டுங்க. ஸோ ஒரு 8 இன்ச்க்கான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் வருது, வயர்லெஸ் சப்போர்ட் அது நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த பிலாங்கிங்ஸ் டேக்அவே ரிமைண்டர் சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு ஃபீச்சர்ஸும் அந்த இன்ஃபோடைன்மெண்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ரியர் ரோல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில்ஸ் வந்துருது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு அந்த ஹேண்டில்ஸ், கிராப் ஹேண்டில்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. இது பேஸ் மாடல் அது வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு செப்பரேட் ஏசி வென்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு அடிஷனலா வருது. பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது இது வந்து 6,30,000 ரூபாங்க. 6,29,995 ரூபாய்க்கு நமக்கு பேஸ் மாடல் வந்து எக்ஸ்ஷோரூம் ரேட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 7,25,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட் தக்கன வருது. ஸோ டீடைல்டு ஆன்ரோட் பிரைஸுக்கு ஈரோட்ல இருக்கக்கூடிய ரெனால்ட் ஷோரூம் கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸ்ஷோரூம் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபாய் வந்து நமக்கு அடிஷனலா போகுதுங்க. ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பிளஸ் வந்து கூட போகும். ஸோ இந்த ஒரு 1 lakh கூட கொடுத்து போகும்போது இன்ஃபோடைன்மெண்ட் வேணா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ரியர் ஏசி வென்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்லேயே எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதனால இந்த 2 மாடல்ல பேஸ் வேரியன்ட் போறதை காட்டிலும் நீங்க அதுக்கு அடுத்த மாடலான இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன் வேரியன்ட் போறது வந்து ஒரு சிறந்த சாய்ஸாவே இருக்கும். ஸோ இதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.